அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கினார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தாவை சந்திக்க சென்றபோது அபூ தர்தாவின் துணைவியார் உம்மு தர்தாவை அழுக்கடைந்த ஆடை அணிந்திருக்க கண்டார். உமக்கு என்ன நேர்ந்தது என்று அவரிடம் சல்மான் கேட்டார். அதற்கு உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்கள் சகோதரர் அபூ தர்தாவுக்கு இவ்வுலகில் எந்த தேவையும் இல்லை என்று விடையளித்தார். சற்று நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்து சல்மானுக்காக உணவு தயாரித்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தர்தாவிடம் உண்பீராக என்று கூறினார். அதற்கு அபூ தர்தா, நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்றார். சல்மான், நீர் உண்ணாமல் நான் உண்ண மாட்டேன் என்று கூறியதும் அபூ தர்தாவும் உண்டார். இரவு வந்ததும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுவதற்கு எழுந்திருக்க போனார். அப்போது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறங்குவீராக என்று கூறியதும் அபூ தர்தா உறங்கினார்கள். பின்னர் சிறிது நேரத்தில் மீண்டும் தொழுவதற்காக அபூ தர்தா எழுந்திருக்க போனார். அப்போதும் சல்மான் உறங்குவீராக என்றார். இரவின் கடைசி நேரம் வந்ததும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போது எழுவீராக என்று கூறினார்கள். இருவரும் தொழுதனர். பிறகு அபூ தர்தாவிடம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிச்சயமாக இறைவனுக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன, உமக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன, குடும்பத்தாருக்கு நீர் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன, ஒவ்வொருவருக்கும் அவரவர் உரிமைகளை வழங்குவீராக என்று கூறினார்கள். பிறகு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல்மான் உண்மையையே கூறினார் என்றார்கள். சஹீஹுல் புகாரி 1968.